ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸில் பயிற்சி 1.4 11வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? புவியீர்ப்பு விசையின் காரணமாக டி வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானதுன்னு சொல்லி எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/2 GT² + AT + B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏயும் பியும் மாறிலிகள், ஜி வந்து என்னது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எஸ் ஆஃப் டி வந்து ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? ஒன்றுக்கொன்றான சார்புனா என்ன சொல்லணும்னா எஸ் ஆஃப் T1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் T2 அப்படின்னு எடுத்துட்டு T1 ஈக்குவல் டு T2ன்னு கொண்டு வரணும். இதே மாதிரி ஒரு சம்மு எடுத்துக்காட்டில் செஞ்சுருப்போம். ஞாபகம் இருக்கா? எடுத்துக்காட்டு 1.16 அந்த இதில் வந்து ஹச் ஆஃப் B1 ஈக்குவல் டு ஹச் ஆஃப் B2ன்னு எடுத்திருப்போம். சரிங்களா? இப்போ இந்த இது எப்படி செய்வோம்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் டி கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு என்னது 1/2 GT² + AT + B. சரியா? இப்போ எஸ் ஆஃப் T1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் T2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? எஸ் ஆஃப் T1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் T2 என்க. சரியா? இப்போ எஸ் ஆஃப் T1னா என்னது? T இருக்க இடத்துல T1 போடணும். சரியா? T2னா T இருக்க இடத்துல T2 போடணும். இந்த சைடு T இருக்க இடத்துல T1 T2 போட்டு எழுதுவோமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்னது T1. அப்போ 1/2 GT1² + AT1 + B ஈக்குவல் டு இங்கே T2. சரியா? அப்போ 1/2 GT2² + AT2 + B. சரியா? இப்போ பாருங்கள், இந்த இதை எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வாங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும்? 1/2 GT1² + AT1 + B ஈக்குவல் டு இல்லை மைனஸில் வரும். அப்போ இந்த சைடு வரும்போது இது எல்லாமே என்னது மைனஸில் வரும். அப்போ -1/2 GT2² + AT2 - B ஈக்குவல் டு 0. இப்போது ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும். அப்போது இங்கே வந்து என்னது மிச்சம் என்னது இருக்குது? 1/2 GT1², இங்கே -1/2 GT2². அதே மாதிரி இங்கே AT1, இங்கே -AT2. சரியா? ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே 1/2 G, இங்கே 1/2 G இருக்குது. இது ரெண்டே காமனாக வெளியிடுங்க. என்ன வரும்? 1/2 G உள்ளே இருக்கும். இங்கே T1² - T2²ன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே ரெண்டு இதில் இருந்தும் ஏயை வெளியே பொதுவாக எடுத்துருங்க. என்ன வரும்? T1 - T2ன்னு வரும். சரியா? ஈக்குவல் டு 0. இப்போது இது வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குது? A² - B² ஃபார்முலாவில் இருக்குது. அப்படி தானே? A² - B²னா ஃபார்முலா நம்மளுக்கு என்னது? A + B × A - B. அப்படி தானே? அப்போ இதை வந்து A + B A - B ஃபார்முலாவில் மாற்றி எழுதுவோமா? என்ன வரும்? 1/2 G இன்ட்டு என்னது? ஏங்கிறது T1 ப்ளஸ் பிங்கிறது T2 இன்ட்டு A - B T1 - T2 ப்ளஸ் A இன்ட்டு T1 - T2 ஈக்குவல் டு 0. இந்த இதை அப்படி எழுதியிருக்கோம். சரியா? இங்கே அடுத்து பாருங்கள், இங்கே T1 - T2 இருக்குது, இங்கே T1 - T2 இருக்குது. இந்த ரெண்டு சமன்பாடில் இருந்து T1 - T2வை அப்படி காமனாக வெளியிடுங்க. T1 - T2வை மட்டும் வெளியெடுத்துருக்கோம். அப்போ உள்ளே என்னெல்லாம் இருக்கும்? 1/2 G இன்ட்டு T1 + T2. ஃபஸ்ட்டு சமன்பாடில் இது இருக்கும். இந்த இதை வெளியெடுத்தாச்சு. செகண்ட் சமன்பாடில் A மட்டும் இருக்கும். அப்போ ப்ளஸ் A ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இதை மட்டும் வச்சுட்டு இதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. என்ன வரும்? T1 - T2 ஈக்குவல் டு 0/1/2 G T1 + T2 + A. சரியா? அப்போ 0/anything என்னது? 0வால் எதை வகுத்தாலும் என்னது? நம்மளுக்கு 0 தான். அப்படி தானே? அப்போ T1 - T2 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்? T1 ஈக்குவல் டு T2. இது வந்து அந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸில் வரும். அப்போ T1 ஈக்குவல் டு T2ன்னு வந்துடும். அப்படி தானே? எஸ் ஆஃப் T1 ஈக்குவல் டு T2ன்னு எடுத்துட்டு நம்ம T1 ஈக்குவல் டு T2ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ என்னது? எனவே இது எஸ் ஆஃப் டி என்னது? ஒன்றுக்கொன்றான சார்பாகும். சரியா? ஒன்றுக்கொன்றான சார்பாகும். இந்த சமயம் இதோட முடிஞ்சு. சரியா? அடுத்து பாருங்கள், 12வது சம்மு. டி என்ற சார்பானது செல்சியஸ் வந்து சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபேரன்ஹீட் வந்து எஃப்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த ரெண்டையும் இணைக்கும் சார்பாகும் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? T ஆஃப் C ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்து எஃப் ஈக்குவல் டு நம்மளுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க 9/5 சி ப்ளஸ் 32ன்னு. அப்போ இந்த டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் அப்படி தானே, டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப். எஃப் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் வந்து என்னது 9/5 சி ப்ளஸ் 32. சரியா, அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், டி ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. அப்போ இந்த இதில் டி ஆஃப் 0 போடுங்க, என்னது சிக்கு பதில் 0. அப்போ 9/5 இன்ட்டு 0 ப்ளஸ் 32. அப்போ இது என்ன வரும், ஹோல் டைமும் 0 ஆயிரும். ஆன்சர் என்னது வரும் 32. டி ஆஃப் 0 என்னது 32. சரியா, அடுத்தது ரெண்டாவது என்னது கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் 28. சரியா, அப்போது இந்த சமன்பாடில் 28 போடணும். அப்போ டி ஆஃப் 28 ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு 28 ப்ளஸ் 32. அப்போ ஓரஞ்சு 5 ஐயஞ்சா 25 அப்படி தானே. இங்கே எத்தனை இருக்கும், மீதி 3 இருக்கும். அப்போ புள்ளி வச்சு ஒரு 0 சாப்போம் அப்படி தானே, 30 வரும். அப்போ என்ன வரும், ஓரஞ்சு 5 ஆரஞ்சா 30. அப்போ 5.6 வரும். 5.6ஓட 9 பேருக்குங்க என்ன வரும், 9 54. அப்போது 5. அடுத்து 9 45. 45ஓட 5 கூட்டினா 50 வரும் அப்படி தானே. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 50.4. சரியா, அப்போ 50.4 ப்ளஸ் 32. அப்போ 50.4ஐயும் 32ஐ கூட்டுங்க, 32. அப்போ என்ன வரும், இங்கே புள்ளி வச்சு 0 போட்டுக்கோங்க, 4 கீழே அப்படி வந்துடும். அடுத்து இங்கே 2, 5 + 3 80, 8. சரியா, அப்போ 82.4. இப்போ 82.4. அப்போ டி ஆஃப் 28 என்னது 82.4. சரியா, அடுத்து மூணாவது என்னது, டி ஆஃப் -10. சரியா, அப்போ டி ஆஃப் -10 ஈக்குவல் டு என்னது, இந்த சமன்பாடில் இங்கே -10 போடணும். அப்போ 9/5 சிக்கு பதிலாக -10 போடணும். சரியா, ப்ளஸ் 32. இப்போ பாருங்கள், ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 அப்படி தானே. அப்போ 92 இத்தனை 18. அப்போ -18 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, -18 ப்ளஸ் 32. அப்போது 32லேருந்து 18 கழிச்சா எத்தனை வரும், இங்கே எத்தனை 12, இங்கே 2. அப்போ 12லேருந்து 8 கழிச்சா 4, அப்போ 1. சரியா, அப்போ மைனஸ் இல்லை ப்ளஸ், பெரிய நம்பரோட அடையாளத்தை தானே போடுவோம். அப்போ ப்ளஸ் 14. சரியா, அப்போ ப்ளஸ் 14. அப்போ டி ஆஃப் -10 என்ன வரும், நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸ் 14. சரியா, இங்கே வந்து டிகிரி போட்டுக்கோங்க. சரிங்களா, டிகிரி ஃபேரன்ஹீட், ஏன்னா இது வந்து வெப்பநிலை அப்படி தானே. அப்போ இது வந்து என்னது, டிகிரி ஃபேரன்ஹீட் போடணும் கண்டிப்பாக. சரியா, அடுத்தது பாருங்கள், நாலாவது என்னது கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212 கொடுத்துட்டு சியோட மதிப்பு கேட்டிருக்காங்க அப்படி தானே. நம்மளுக்கு டி ஆஃப் சி என்ன தெரியும், டி ஆஃப் சி ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32 அப்படி தானே. அப்போது இங்கே வந்து டி ஆஃப் சிக்கு பதில் 212 போடுங்க. அப்போ 212 ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32. 32 இந்த சைடு கொண்டு வாங்க, 212 மைனஸ் 32 ஈக்குவல் டு 9/5 சி. அப்போ 212லேருந்து 32 கழிங்க, என்ன வரும், 2லேருந்து 2 கழிச்சா 0. அடுத்து 21லேருந்து 3 கழிச்சா இத்தனை 18 அப்படி தானே. அப்போ 180 ஈக்குவல் டு 9/5 சி. அடுத்து சியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன வரும், 180 இன்ட்டு 5/9ன்னு வரும், தலைகீழ வரும் அப்படி தானே. இப்போ பாருங்கள், ஓர் 9 9 ஈ9 18 அப்படி தானே. அப்போது 0வை சேர்த்துக்கிறோம், இங்கே இருக்க 0வை. சரியா, அப்போது இது 2 பேருக்குங்க என்ன வரும், ஜி ஈக்குவல் டு I2 10. அப்போது இங்கே ஒரு 0 இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ 5 20 100 வரும். அப்போ டிகிரி ஃபேரன்ஹீட். சரியா, அப்போ சி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 100 டிகிரி. சரியா, அடுத்து நம்மளுக்கு அஞ்சாவது இது என்னது கொடுத்துருக்காங்க, அஞ்சாவது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செல்சியஸ் மதிப்பும் ஃபேரன்ஹீட் மதிப்பு சமமாக இருக்கும்போது வெப்பநிலை என்னதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை எடுத்துக்கோங்க. எஃப் ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32 அப்படி தானே. இதில் செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டும் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஈக்குவல் டு சி அப்படி தானே. அப்போ எஃப்க்கு பதிலாக நம்ம சி வந்து பிரதியிடலாம் அப்படி தானே. அப்போ இங்கே வந்து எஃப்க்கு பதிலாக சி போடுங்க. எஃப் ஈக்குவல் டு சி எனில்
சமன்பாடு என்ன வரும்? சி ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32. சரியா? இப்போது இந்த இதில் சியை வந்து ஒரு சைடாக கொண்டு வாங்க. அப்போது சி மைனஸ் 9/5 சின்னு வரும். அப்படி தானே? ஈக்குவல் டு 32ன்னு வரும். இப்போ இந்த இதில் இருந்து சியை வந்து காமனாக எடுங்க. என்ன வரும்? 1 மைனஸ் 9/5 ஈக்குவல் டு 32ன்னு வரும். இப்போது இந்த இதில் வந்து 5 வந்து காமனாக எடுத்தோம்னா என்ன வரும்? 5 மைனஸ் 9ன்னு வரும். அப்படி தானே? சி ஈக்குவல் டு 32. 5லேருந்து 9 கழிச்சா எத்தனை? 4. அப்போ மைனஸ் சி இன்ட்டு மைனஸ் 4/5 ஈக்குவல் டு 32. அப்போது இந்த இதில் சி ஈக்குவல் டு என்ன வரும்? 32. இது வந்து இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரையில் இன்ட்டு மைனஸ் 5/4ன்னு வந்துடும். அப்படி தானே? அப்போ என்ன வரும்? 1 4 7 28 என்னாங்க 32. அப்படி தானே? அப்போது 8 வரும். அடுத்து 8 இன்ட்டு 5. அப்போ சி ஈக்குவல் டு என்னது? என்னஞ்சா 40. அப்போ மைனஸ் 1 இருக்குது. அப்போ மைனஸ் 40 டிகிரி. சரியா? அப்போ நம்மளுக்கு சியோட மதிப்பு ரெண்டும் சமமாக இருக்கும்போது சியோட மதிப்பு என்ன வரும்? வெப்பநிலை மைனஸ் 40 டிகிரி வரும். சரிங்களா? இந்த சம் புரிஞ்சதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?